ப்ரோ கபடி லீக் சீசன் 11 சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேப்பர் வைஸாக ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அண்ட் ரைடிங் யூனிட் வேற லெவலாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் இந்த டீமால் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக முடியலை. ரந்தீர் சிங் ஷெராவத்தோட கோச்சிங்கில் இஷ்யூ, ரைடிங் யூனிட்ல யாருமே ஃபார்ம் கிடையாது, டிஃபென்ஸ் பெருசாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இந்த டீம் பெங்களூரு புல்ஸ்ல இருந்துருந்துச்சு. ஸோ ப்ரோ கபடி லீக் சீசன் 11ஓட பெங்களூரு புல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிகேஎல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரு புல்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து நல்ல டாமினன்ஸ் பண்ணுற ஒரு டீமாக தான் காலங்காலமாக இருந்திருக்காங்க. இந்த டீமோட கோச்சா ரந்தீர் சிங் ஷெராவத் தான் பிகேஎல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் மட்டும்தான் இருக்காரு. அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸை இந்த சீசன் கொஞ்சம் சோபிக்கலையோ அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. பெங்களூரு புல்ஸ் ரோஹித் குமார், பவன் ஷெராவத் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அந்த டீம்லேருந்து வெளியேறினதுக்கு அப்புறமா அந்த டீம் வந்து ரொம்ப அடிவாங்க ஆரம்பிச்சுது. இந்த சீசன் ஆக்ஷன்ல போயிட்டு பர்தீப் நர்வால், அஜின்கியா பவார், ஜெய் பகவான் ஒரு தரமான ரைடிங் யூனிட்டை கூப்பிட்டு வந்தாங்க. நானுமே இந்த ரைடர்ஸ் கவுண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து இந்த டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருந்தேன். ஏன்னா பேப்பர் வைஸா இந்த டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஓவராலா பார்க்கும்போது நல்ல தரமான ரைடர்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. ரெக்கார்ட் மேக்கர் ஒரு பக்கம், ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அஜின்கியா பவார்னு சொல்லிட்டு ஆறுசாமி எல்லாருமே இருந்தாலும், டொமஸ்டிக்ல தாறுமாறு பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஜெய் பகவான் இந்த டீம்ல இருந்தாலும் இந்த டீம்ல யாருமே ஃபார்ம்ல இல்லை அப்படிங்கிறது தான் இந்த டீமோட மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த டீமோட ஒரு சில ஸ்டாட்ஸ் சொல்றேன், அதுல இருந்தே உங்களுக்கு புரியும் பெங்களூரு புல்ஸ் ஏன் இவ்வளோ மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஓவராலா இந்த டீம் வந்து 22 போட்டிகள் ஆடி இருந்தாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லீக் மேட்சஸ் 22, அதுல 19 போட்டிகளை வந்து தோத்துருப்பாங்க. 2 வெற்றி, ஒரே ஒரு டை, 19 புள்ளிகளோட டேபிள்ல கடைசி இடம் பிடிச்சி வெளியேறி இருப்பாங்க. அந்த 2 வின், ஒரு போட்டி வந்து டெல்லிக்கு எதிராக 34-33 அப்படிங்கிற மாதிரி அவங்களோட 4வது மேட்ச்லயே 5வது மேட்ச்லயே அந்த வெற்றி கிடைச்சிருக்கும். அதுல இருந்து 2 மேட்ச் தள்ளி தமிழ் தலைவாச ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ தமிழ் தலைவாஸ் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருந்தப்போ பெங்களூரு புல்ஸும் வந்து தமிழ் தலைவாச அடிச்சாங்க 36-32 அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் அதை தொடர்ந்து குஜராத் ஜெயன்ஸுக்கு எதிராக கடைசி கட்டத்தில் ஒரு 34-34 அப்படிங்கிற மாதிரியான ஒரு டை. இவ்வளவுதான் பெங்களூரு புல்ஸோட சக்சஸ் இந்த சீசன். என்ன தப்பா அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பா தான் அமைஞ்சது நான் சொல்லுவேன். இந்த டீம் தான் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் ஓவராலா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, 660 பிளஸ் சம்திங் தான். அண்ட் அதோட அதுக்கு நேர் ஆப்போசிட்டா ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸை கன்சீட் பண்ண டீம் இவங்க தான். 887 அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் கன்சீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆப்போனன்ட் டீம் இவங்களுக்கு எதிராக அவ்வளோ பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க வந்து 660 பிளஸ் சம்திங் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. டிஃபரன்ஸை பாருங்க, 200 கிட்ட இருக்கு. இது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். தோக்குற போட்டிகள் கூட பெருசா தோக்குறதே வந்து க்ளோஸா போய் தோக்குறது. அதாவது இதுக்கு முன்னாடி பெங்களூரு புல்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, போன சீசன் பிகேஎல் சீசன் 10 பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் 6-7 போட்டிகள் பெருசா அடி வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல கம்பேக் கொடுத்திருப்பாங்க. கம்பேக் கிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெங்களூரு புல்ஸை வந்து நம்ம பாராட்டிட்டு இருந்தோம் சீசன் 10 பொறுத்த வரைக்கும். பட் சீசன் 11 அந்த கம்பேக் அவங்களால கொடுக்க முடியாமலே போயிடுச்சு. இங்க ரந்தீர் சிங் ஷெராவத்தோட கோச்சிங்ல ஒரு சில இஷ்யூஸ் இருக்குங்கிறத சொல்லியிருந்தேன். அது என்னங்கிறத நான் கொஞ்சம் தெளிவா சொல்லி முடிச்சிடுறேன். ரந்தீர் சிங் ஷெராவத் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச். பட் இருந்தாலும் இப்ப அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. அவர் பர்தீப் நர்வால் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவரை எடுத்துட்டு வந்தாரு. பட் அங்க பர்தீப் நர்வால் எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே பண்ணவும் இல்லை அப்படிங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட். பட் இருந்தாலும் ரொம்ப காலம் பர்தீப் நர்வால், அஜய் பகவான், அஜின்கியா பவார்னு சொல்லிட்டு அந்த 3 பேரவே நம்பிட்டே இருந்தாரு. ஏன்னா இந்த பிகேஎல் 10, பிகேஎல் 11 எல்லாமே யங்ஸ்டர்ஸோட காலமா இருந்துச்சு. ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்தாரு, ப்ரூவ் பண்றாரு, மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரு, போறாரு, அப்படிதான் இருந்திருந்தாங்க. பட் பெங்களூரு புல்ஸ் வந்து அந்த தப்பை பண்ணாங்க. யங்ஸ்டர்ஸை உள்ள பெருசா கொண்டு வரவே இல்லை. அக்ஷித், சுசீல், அது இல்லாம சஞ்சய் ஐ திங்க் ஒரு பிளேயர் இருந்தாரு. இந்த மாதிரி நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருந்தாங்க பேக்கப்க்கு. பட் அவங்க யாரையுமே முன்னாடி கொண்டு வந்து பெருசா நம்பிக்கை கொடுத்து ஆட வைக்கல. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாகவும் இருந்துருந்துச்சு. அவர் பெருசா நம்பி இருந்த பர்தீப் நர்வால் ஃபார்ம்ல கிடையாது, கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுக்க வச்சாரு. ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு பர்தீப் வந்தாரு. ஒரு மேட்ச் 2 மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அந்த டீமால பெருசா பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறமா கொடுக்கவே முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இந்த டீமோட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா அதிகமான ரைட் புள்ளிகள் எடுத்த பிளேயர்
பர்தீப் நர்வால் 111 பர்தீப் நர்வால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர் ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும். அண்ட் பெங்களூர் புல்ஸோட பெஸ்ட் ரைடிங் பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் அப்படிங்கிறதே முடிஞ்சிருச்சு அங்கேயே. செகண்ட் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சுஷில் காட்ரி அண்ட் அஜின்கியா பவார் தலா 62 புள்ளிகள் அப்படிங்கிறது ரைடிங்கில் எடுத்திருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்களோட பிரைமரி ரைடர் 111 தான், செகண்டரி அண்ட் தேர்ட் ரைடர் வந்து 62. இத்தனைக்கும் சுஷில் வந்து பாதியில் கடைசியில் தான் டீமுக்குள்ளே என்ட்ரி ஆகி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே அவர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவர் இன்னும் ஒரு 60 பாயிண்ட் எடுத்திருந்தாருன்னா இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை பண்ணல ரந்தீர் சிங் ஷெராவத். இது இல்லாமல் டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா பெங்களூர் புல்ஸோட ஒரே ஆஸ்தான பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவர் நம்மளோட நிதின் ராவல் லெஃப்ட் கார்னர். ஏன்னா அவரையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார். ஏன்னா போன சீசன் இன்ஜுரி காரணமாக அவரால் ஹரியானாவால் ஆட முடியல. மன்பிரீத் சிங்கோட ஃபேவரட் லெஃப்ட் கார்னர் வந்து ஆக்சுவலி நிதின் ராவல் தான். பட் போன சீசன் அவரால் ஆட முடியல. இந்த சீசன் பெங்களூர் புல்ஸ் தட்டி தூக்குனாங்க, அவரை லெஃப்ட் கார்னர்ல பிளே பண்ண வச்சாங்க. ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ். 70+ டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஒரே சீசன்ல. தாறுமாறா இருந்துச்சு. பட் அவருக்கு அப்புறமா இரண்டாவதா இருக்கிற பிளேயர் எவ்வளவு டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 35. அதுக்கப்புறமா 20, 22 இப்படி தான் இருக்கு. ஓவராலாக அவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த டீமோட ரைடிங் யூனிட் எடுத்திருக்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 12 டீம்ஸ்லேயே ரொம்ப கம்மியான ரைட் பாயிண்ட் எடுத்த 2 டீம் வந்து குஜராத் ஜெயன்ஸ் அண்ட் பெங்களூர் புல்ஸ் ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு, சீசன் இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் டேக்கிள்ஸ் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஒஸ்ட் டிஃபென்ஸ் இவங்க தான். தேர்ட் ரொம்ப ஒஸ்டான டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சிருந்த டீம் பெங்களூரு புல்ஸ் தான். அஜின்கியா பவார் ஃபார்ம்ல இல்லை, பர்தீப் நர்வால் ஃபார்ம்ல இல்லை, ஜெய் பகவான் ஃபார்ம்ல இல்லை. இந்த மாதிரி அவங்களோட பிரைமரி யாருமே ஃபார்ம்ல இல்லை. டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா நிதின் ராவலை தவிர யாருமே ஃபார்ம்ல இல்லை. அவங்க பெருசா காலங்காலமா அந்த டீமை காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்க ரைட் கார்னரான சௌரப் நண்டலோட பாயிண்ட் 38 தான். சீசனுக்கு அவர் மோசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே 50 எடுப்பாரு. பட் இந்த சீசன் அது கூட வரல. பெருசா சொல்ற அளவு கூட யாருமே இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பெங்களூர் புல்ஸை வந்து பாதிச்சுட்டு இருந்துச்சு. போன டைம் அதாவது தெலுங்கு டைட்டன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து நல்ல டீம் வச்சிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்கல்ல. பவன் ஷெராவத் வச்சு அந்த டீம் வந்து கடைசி பிளேஸ் தான் பிடிச்சாங்கல்ல. அதே தான் இந்த சீசன் வந்து பெங்களூர் புல்ஸும் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறமா அந்த டீம் வந்து சரி பண்ணணும், ஒரு மாதிரி எவால்வ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். என்ன பண்ண போறாங்க அடுத்த சீசன் அப்படிங்கிறதெல்லாம் ரந்தீர் சிங் ஷெராவத் கையில் இருக்கு, இல்லை பெங்களூர் புல்ஸ் மேனேஜ்மெண்ட் கையில் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரந்தீர் சிங் ஷெராவத்தையே மாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தெரில, அதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓவராலாக பெங்களூர் புல்ஸுக்கு இது வந்து மறக்கக்கூடிய ஒரு சீசன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெங்களூர் புல்ஸ் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குங்க. எப்பவுமே அந்த டீம் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துவாங்க ஆப்போனன்ட் டீமுக்கு. பட் அந்த பயம் இந்த சீசன் ஃபுல்லாகவே இல்லை. பெங்களூர் புல்ஸ் இந்த சீசன் எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டீம் வந்து ரொம்ப மோசமான ஃபார்ம்ல இருக்காங்கன்னா பெங்களூர் புல்ஸ் மேட்ச் இருக்கா பாருப்பா, நம்ம வந்து ஃபார்மை கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அண்ட் பெங்களூர் புல்ஸ் எல்லாருக்குமே ஈஸி டார்கெட் ஆயிட்டாங்க. பெங்களூர் புல்ஸ்ல பர்தீப் நர்வால் இருந்தா, அதாவது ஒரு டீம்ல பர்தீப் நர்வால் இருந்தா அது ஒரு பெரிய பலம்னு பார்த்த எல்லாருமே பெங்களூர் புல்ஸ்ல பர்தீப் இருக்காரா, அப்ப நம்ம ஈஸியா மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. அந்த காலம் மாறிடுச்சு. அது ஒரு பெரிய பெரிய மைனஸா பெங்களூர் புல்ஸுக்கு வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஓவராலா பெங்களூரு புல்ஸ் இந்த சீசன் பிளேயர்ஸுக்கும் ஃபார்ம் கிடையாது, கோச்சுக்கும் ஃபார்ம் கிடையாது, டீம்ல எதுவுமே சரியா அமையல. நிதின் ராவலை தவிர அந்த டீமுக்கு இந்த சீசன் எதுவுமே சரியா அமையல. பெங்களூர் புல்ஸ் இந்த சீசனை மறந்துட்டு அடுத்த சீசன் பக்கம் பார்த்து போக வேண்டியதுதான். ஸோ பெங்களூர் புல்ஸ் பத்தி இவ்வளவுதான் அனாலிசிஸ். இந்த டீமை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து எந்த டீம் அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.